தேர்தல் தோல்வியால் அதிமுக இரண்டாக உடைந்து பழனிசாமி, சி.வி. சண்முகம் என இரு அணிகளாக பிரிந்துள்ளது. சட்டசபையில் தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் இது அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியது. சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் எதிராக வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கிய எம்எல்ஏக்களை பழனிசாமி கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தார். பலரது மாவட்ட செயலாளர்கள் பதவியையும் பறித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் இன்று கட்சி அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றபோது ஷாக் ஆகினர். பழனிசாமியால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் இன்னும் பதவியை விட்டு விலகவில்லை. போர்க்கொடி தூக்கி அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு சென்றனர். இரு அணியினரும் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. கரூரில் பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்ற புதிய மாவட்ட செயலாளர் அணியினரால் பதட்டம் ஏற்பட்டது. கதவு டேமேஜ் ஆகாம பாத்துங்க. ஆமா கட்சியா உட்காருங்க, இங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. சாமி கொண்டு வந்து பேசலாம். இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசியோடு புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்ல ஆசியோடு இன்று கரூர் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்று நாங்கள் தொண்டர்களின் எழுச்சியோடு இன்று கரூர் மாவட்டத்திற்கு உயர்ந்துள்ளோம். அதன் பயனாக குளித்தலையில் தொண்டர்களின் வரவேற்பை பெற்று நிர்வாகிகளோட வரவேற்பை பெற்று அதன் தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இன்று நாங்கள் இந்த எங்களுடைய கரூர் மாவட்ட அலுவலகத்தில் தற்பொழுது வருகின்றிருக்கின்றோம். இங்கிருந்த முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஒரு வாரமாக ஊர்லேயே இல்லை, எங்கே இருக்காருன்னே தெரியல. அவர் பதவியாக இருக்கிறாரு, சென்னைக்கு போனார். இன்றைக்கி வரைக்கும் யாருக்கிட்டும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு யார் முகத்தை காமித்து ஓட்டு பெற்றார்களோ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய முகத்தை கேட்டு ஓட்டு பெற்று சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்று சென்னையில் போய் உட்கார்ந்துட்டு அமைச்சர் பதவிக்காக பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. வெக்கமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னோம்னா ஒரு கட்சி தலைமை இன்று இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைமையிடம் ஒரு வார்த்தை கூட கூட்டணி வேண்டும் என்று கேட்கவில்லை, மரியாதை நிமித்தமாக கேட்கவில்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற ஒரு பதவி ஆசை வெறிபிடித்தவர்கள் ஒரு குழுவாக பிரிந்து சென்று அமைச்சர் பதவி வேண்டும் என்று சொல்லி அங்கு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் இன்று கரூர் மாவட்ட கழக செயலாளராக அவர்கள் நியமித்துள்ளார்கள். இன்று
ஒட்டுமொத்த தொண்டர்களின் ஒட்டுமொத்த மக்களின் மனநிலை என்பது வேறு. அங்கு இருக்கின்ற தலைவர்களின் எம்எல்ஏக்களின் முன்னாள் மாவட்ட செயலர் நிலைமை என்பது வேறு. அவர்களின் உணர்வுகளுக்கு எதிராக சென்று விட்டார்கள். இன்று நாங்கள் அலுவலகத்திற்கு வருகின்ற பொழுது இந்த இடம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி வைக்கப்பட்டு, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மாளிகை இந்த கரூர் மாவட்ட அலுவலகம். இந்த அலுவலகம் என்பது ஒவ்வொரு தொண்டனின் ரத்தத்தில் உருவானது. ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த இடத்தில் பங்கு உண்டு. இன்று புரட்சி தலைமையினரின் முகத்தை காமித்து பதவியை பெற்று சென்னையில் உட்கார்ந்து கொண்டு இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் செயலாளர் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நான் என்னோடு உட்பட்ட அத்தனை நிர்வாகிகளும் இன்று அலுவலகத்திற்கு வருகின்ற பொழுது பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி எனது அலுவலகத்தை பூட்டி வைத்துள்ளார்கள். இது முறையற்றது. நீங்களும் மாவட்ட செயலாளர் இருந்துள்ளீர்கள், இந்த நிர்வாகத்தை செய்துள்ளீர்கள். அதனால் நிச்சயமாக இந்த மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான வேலைகள்லாம் விட்டுவிட்டு பாரம்பரியமிக்க 52 ஆண்டு காலம் மிக்க அந்த ஒரு இயக்கத்தினுடைய அலுவலகத்தை கடந்த காலங்களிலே தலைமை கழகத்தை பூட்டிவிட்டு சென்ற நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். ஆக அதையெல்லாம் விடுத்து நீங்கள் அலுவலகத்தை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் என்ன பணிக்காக சென்னை சென்றீர்களோ அந்த பணி கிடைப்பதற்காக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நாங்கள் எங்கள் தொண்டர்களோடு, நிர்வாகிகளோடு, கழகத்தோடு சேர்ந்து இங்கு அலுவலகத்தை, கட்சியை மேம்படுத்துவதற்கான பணியை பார்ப்போம். விரைவில் இதை நீங்கள் முடிவெடுக்க சொன்னால் நாங்கள் தொண்டர்களோடும் நிர்வாகிகளோடும் கடந்து வேறு முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.